வந்த ஒரு செகண்ட்ல நம்ம பையனா மாத்திட்டீங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு தான் காலேஜ் வந்திருப்போம். யாரும் நேரா ஃப்ளைட் பிடிச்சி காலேஜுக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஸ்கூல் முடிக்கிறப்ப எத்தனை பேருக்கு தன்னோட ஜூனியர்ஸ் வந்து அண்ணா எனக்கு நீங்க கிரஷ், அக்கா நீங்க என் கிரஷ்ன்னு சொல்லியிருக்காங்க? பாக்கலாம், கை தூக்குங்க. தம்பி நீ ஒருத்தர் தான் தூக்கி இருக்க. ஆனா சத்தியமா சொல்றேன், உண்மையை சொல்ல போனா என் ஜூனியர்ஸ் 2 பேர் 2 பசங்க வந்து அக்கா எனக்கு உங்க மேல கிரஷ்க்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமா சொன்னீங்க, யாரும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இப்ப 2 வருஷம் 12th ஃபெயில் ஆகி 3வது வருஷம் 12th எழுதிட்டு இருக்கான். நான் முடிச்சுட்டு வந்த நேரம் அப்படி. சரி, காலேஜுக்கு வர புதுசுல இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபிளைட்லாம் பறக்கிறப்ப அப்படியே மேல பார்த்து அப்படியே ஆண் மூஞ்ச காமிச்சு நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து இந்த காலேஜ்லாம் வரப்ப அந்த வாசல் படியில நின்றுட்டு, பா என்ன ஒரு காலேஜ், படிக்கிறோம் முடிக்கிறோம் டிகிரி வாங்குறோம், எல்லாரும் மாஸ்க்கு கீழே வேலைக்கு ஜாயின் பண்றோம், மார்ஸ்ல லேண்ட் வாங்குறோம், வீடு கட்டுறோம், செட்டில் ஆகிறோங்கிற அப்படி ஒரு கனவுல அப்படியே வந்து காலேஜ் வாசல்ல அப்படியே கால் எடுத்து வச்சேன். ஒரே பின்னாடி சைரன் சத்தம், திரும்பி பார்த்தா ஆம்புலன்ஸ் போகுது. என்னடா உள்ள வரதுக்கு முன்னாடி சம்பூதினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி ரைட்டு, நல்ல சகுனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து காலேஜ் லிஃப்ட்ல போயிட்டு 8th ஃப்ளோர்ல போய் உட்கார சொன்னாங்க. நானும் போய் உட்காந்தேன். உட்காந்துட்டு பார்த்தா கரெக்டா 2வது நாள் பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புள்ள வந்து, அக்காவா அம்மா உன் டிபார்ட்மெண்ட் உன் செட்டு தாமா நானு அப்படின்னு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்கான்னா இன்னும் இந்த புள்ள சரி ஏதோ ஒரு விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரு ஒரு பெண்ணு கொடுத்துச்சு. எது கொடுக்குறான்னு தெரியல, வாங்கிட்டு வச்சா எனக்கு அப்பாலேஜ் எழுதி கொடுங்க அப்படின்னுச்சு. எப்ப? 2வது நாள். இல்ல புரியல. இல்ல 2வது நாளே அப்பாலேஜ் நீட்டுது. நான் ஸ்கூல்லே லெட்டர் எழுதுனது இல்ல, என்கிட்ட வந்து காலேஜ்ல 2வது நாள் லெட்டர் எழுத சொன்னா நான் எப்படி எழுதுவேன்? சரி ஓகே, ஏதோ எங்க இங்கிலீஷ் ஸ்டாஃப்லாம் உட்காந்து மண்டக்குள்ள இறங்கி சொன்னதுனால அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். ஆனா என்ன கண்டென்ட்னே தெரியாம எப்படி லெட்டர் எழுத முடியும்? மறுபடியும் அந்த பிள்ளை கேட்டேன், என்னவா கண்டென்ட், ஏன் அப்பாலேஜ் அப்படின்ட்டு. இல்ல ஸ்டாஃப்ட கேட்காம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன், அப்பாலேஜ் எழுத சொல்றாங்க அப்படின்னு. ரைட்டா, அன்னைக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் கூட எழுது, லீவ் லெட்டர் கூட லெட்டர் எழுதுறது இல்லை. நான் லீவ் லெட்டர் கேட்பாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் லீவ் போட்டேன். நான் அப்பேற்பட்ட ஆள். நானு என்கிட்ட வந்து லெட்டர் எழுத சொன்னா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சதுதான் கிட்டத்தட்ட 3 மாசத்துல 30 லெட்டர் எழுதிருப்பேன். எதுக்குலாம் அப்பாலஜி லெட்டர் கேட்டாங்க தெரியுமா? கொண்ட போடல ஒரு அப்பாலஜி. இந்த நர்சிங் ஏஜஸ் பிள்ளைங்கலாம் ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு கொண்ட போடலன்னா கண்டிப்பா அப்பாலஜி எழுதியே ஆகணும். கொண்ட கட்டலன்னு ஒரு அப்பாலஜி, ஐடி கார்டு போடலன்னு அப்பாலஜி, சட்டையில சாம்பார் பட்டதுக்கெல்லாம் அப்பாலஜி எழுத சொன்னாங்க தெரியுமா? எனக்குலாம் அப்பதான் வாழ்க்கையே வெறுத்தேன் நானு. சரி ரைட்டா, இவங்க வத்தியில நம்ம எழுதி டிகிரி வாங்கினா எல்லாம் மாஸ்க்கு கனவுலாம் எங்க என்ன ஆகுறதுன்னு யோசிச்சேன் நானு. சரி ரைட்டு விடு. ஆனா வந்ததும் ஒரு விஷயம், எனக்கு நல்ல விஷயம் சொன்னாங்க. இல்ல நீ காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கிறது எப்பேற்பட்ட காலேஜ் தெரியுமா? தானத்தை வழங்குற தனலட்சுமி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கிற, நீ கவலைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்த கூடாது அப்படின்னாங்க. வந்த நாளே சிந்த விட்டீங்கடா 1 லிட்டர் தண்ணிய. புரியல. இல்ல கண்ணீர் தண்ணியன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு. சரி எங்க சீனியர்ஸ்லாம் ஒரு மாதிரி பெருமையா சொல்லவும் நானும் ஓகே ரைட்டு, அப்படியே எலான் மாஸ்க் கனவு எனக்கு வீணா போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். லீவ் கொடுத்தாங்க, தாராளமா லீவ் கொடுத்தாங்க. லீவ் கொடுக்கல நான் சொல்லவே மாட்டேன். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு லீவ் கொடுத்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல ஒரு கிரேட் காமெடி நம்மளுக்கு கூப்பிட்டு அவங்க முன்னாலே உங்களால காமெடி பண்ண முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி அதுலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வாங்கிக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ். அதை ஒரு காமெடியனே அனௌன்ஸ் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் என்னோட குழந்தைங்க, என் குழந்தைங்களுக்கு மத்தியில இன்னொரு குழந்தை வந்து இதுல நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அனௌன்ஸ் பண்றது இன்னும் ரொம்ப சந்தோஷம். Third prize goes to Mr. Ananda Kumaran. Yes, Ananda Kumaran. Second prize goes to Shavita. First prize goes to Karthik. Karthik and Shavita ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு டிப் தான். கார்த்திக் ஓப்பனா சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடியுமே அந்த டிப்பை சொல்றேன், எடுத்துக்கோங்க. கார்த்திக் கிட்ட கண்டென்ட் இல்ல,
கார்த்திக் கிட்ட கண்டென்ட் இருக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு, நல்லா பேசுறீங்க. பாடி லாங்குவேஜ் மட்டும் மாத்திக்கோங்க. இப்போ பேசிட்டே இருக்கும்போது நான் அந்த பக்கம் போனேன், இந்த பக்கம் வந்தேன், ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஏன்னா நான் வீட்லயே அடங்கி இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். பேசும்போது அங்கிட்டு போங்க, இங்கிட்டு வாங்க, ஆடியன்ஸை பாருங்க, சரி. ஒரு ஆடியன்ஸ் மட்டும் பார்த்து பேசிடாதீங்க. ஸ்டாண்டப் காமெடியனுக்கான மிகப்பெரிய எலிஜிபிலிட்டி அது மட்டும்தான். உங்ககிட்ட கண்டென்ட் கொஞ்சம், ஆனா உங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பொண்ணு சிரிக்குது, முகத்தை மாத்திக்குது, யாராவது கலாய்க்கணும்னா கை நீட்டி கலாய்க்குது, எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இது 2 விஷயம் தான். உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, எக்ஸ்பிரஷன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மிஸ்டர் அனந்தகுமார் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா, லென்த்தா, ஸ்டோரியா சொல்லாம ஒன்றும் டப்பு டப்புன்னு நடிச்சிருந்தேன், அவ்வளோதான் விஷயம். பட் என்னை பொறுத்தளவுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண 10 பேருமே எனக்கு வின்னர்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச்.